திருச்சியில் தனது முதல் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். தற்போது திருச்சியை ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவிற்கு அங்கு தாவேகா தொண்டர்களின் ஆரவாரத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சிவகுமார் வழங்கிட கேட்கலாம். சிவகுமார், வணக்கம். உங்க விரிவான தகவல். உங்க விஜய் உயிரன வரனா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா விஜய் உங்க விஜய் எளியவன் குரல்னா விஜய் உங்க விஜய் தனியார் இல்ல கடல்னா மக்கள் தானே மன்னர்களை உனக்கு காட்ட வரனா இன்னும் சற்று நேரத்தில் விஜய் திருச்சியில் உரையாற்றவிருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக மீண்டும் இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். சிவகுமார், உங்க விரிவான தகவல். அதாவது 30 நிமிட அனுமதி மட்டுமே கொடுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில தற்போது பரப்புரையை துவங்க இருக்கிற விஜய்க்கு குறிப்பிட்ட நேரத்துல அந்த இடத்துக்கு சென்றடைவாரா அப்படிங்கிறது தற்போது கேள்விக்குறியா இருக்குது. அதாவது தனி விமானம் மூலம் சென்னையிலிருந்து திருச்சி வந்தடைஞ்ச அவர் டிவிஎஸ் டோல்கேட்ல இருந்து அந்த பரப்புரை நடக்கக்கூடிய அந்த காந்தி மார்க்கெட் பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 கிலோமீட்டர் வைங்களேன், ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல அவர் வந்து சேரணும் அப்படின்னு சொல்லி அதாவது அந்த 25 நிமிடம் 30 நிமிடம் மட்டும்தான் பரப்புரை பண்ணணும், அதுக்கு மேல பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு நிபந்தனை விதிச்சு அதன் அடிப்படையில் தான் தற்போது நடந்துட்டு இருந்தது. பொதுவாக இந்த திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா திருப்புமுனை தரும் திருச்சி அப்படிம்பாங்க. இது போக பாத்தீங்கன்னா முக்கியமான அமைச்சர்களாக இருக்கக்கூடிய நம்ம KN நேரு உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்கள் கொண்ட ஒரு திருச்சியில தற்போது தனது பரப்புரையை ஆரம்பிச்சிருக்கிறாரு. 30 நிமிடம் மட்டுமே கொடுக்கப்பட்டிருந்தது. அதாவது அந்த இடத்து 10:35 ஆரம்பிச்சு 11:10 தன்னோட பரப்புரை முடிச்சுக்கணும். அதுக்கு பிறகு ஒன்னும் ரோட் ஷோ போகக்கூடாது. அதே மாதிரி தொண்டர்கள் பல்வேறு நிபந்தனைகள் கிட்டத்தட்ட 19 நிபந்தனைகள், அந்த 19 நிபந்தனைகள் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருந்தாங்க. வாகனங்கள்ல பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா முன்பும் பின்பும் மொத்தமே 5 வாகனங்கள் தான் போகணும், இருசக்கர வாகனத்துல வரக்கூடாது அதே மாதிரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்நிலையில அவருக்கு வரவேற்பு அளிக்கிறதுக்காக பூரண கும்ப மரியாதையோட தற்போது தயாரா இருக்கிற ஒரு சூழ்நிலையில தேரா சாலையில இருபுறமுமே தற்போது தாவேகா தொண்டர்கள் தொடர்ச்சியா இருக்கிற ஒரு சூழ்நிலை. மரக்கடியை நோக்கிய விஜயோட பயணம் தற்போது துவங்கி நடந்துட்டு இருக்குது. 4வது அதாவது இப்போது வரக்கூடிய பாதை எதுன்னு பாத்தீங்கன்னா டோல்கேட் பாதையா, நம்ம டோல்கேட் பாதை, குட்சப்பட் ஸ்கூல், மேல்புதூர் உள்ளிட்ட பழைய மதுரை ரோடு வழியாகத்தான் அவங்க அந்த பரப்புரை நடத்தக்கூடிய இடத்துக்கு வரணும். அதே சூழ்நிலையில தற்போது இந்த நேரத்துல வருவாரா அப்படிங்கிறது இங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா எழுப்பி இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேம்போக்காக, அதாவது மேம்பால வழியாகத்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில திருச்சியை தமிழகத்தோட முக்கியமான நகரம்னு சொல்லப்படுறதா, மத்திய நகரம்னு சொல்லப்படுறதா திருச்சியை சொல்லலாம். ஏன்னா சென்னையிலிருந்து மாநிலத்தோட மற்ற பகுதிகளுக்கு போறதும் சரி, அதே மாதிரி மற்ற பகுதிகளில் இருந்து சென்னைக்கு வரக்கூடிய பகுதிகளும் வாகனங்களும் மொத்தமா சந்திக்கிற இடம் திருச்சி. எப்பவுமே அந்த 4 வழிச்சாலையானது அந்த ஒரு மிகுந்த ஒரு பரபரப்போட காணப்படுற ஒரு சூழ்நிலையில தற்போது அவர் தன்னோட பிரச்சார பயணத்தை தொடர்ந்து வந்துட்டு இருக்கிறாரு. ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அவருக்கு இருபுறமும் திரண்டு வரவேற்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா முதல் முறையாக திருச்சியில தான் நம்ம அதை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா திராவிட கட்சிகள் இதுக்கு முன்னால ஆண்ட அதிமுகவாகட்டும் திமுகவாகட்டும் எல்லாமே திருப்புமுனை தரும் திருச்சி அப்படின்னு சொல்லிதான் ஆரம்பிப்பாங்க. திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட திருச்சியை தான் மையம் கொண்டுள்ள மாவட்டங்களில் வச்சுதான் ஆரம்பிப்பாங்க. அதன் அடிப்படையில் தான் தற்போது விஜயம் துவங்கி இருக்கிறாரு. அதாவது பழைய தேசிய நெடுஞ்சாலை பாதையை அதாவது தேசிய நெடுஞ்சாலை பாதையா உள்ள 45 நிமிடங்கள்ல முடிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த உத்தரவானது முதல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி மரத்தின் மேல ஏறக்கூடாது, குழந்தைகள், பெண்கள் இவங்க வரக்கூடாது, முன்னும் பின்னும் 5 வாகனங்கள் தான் போகணும், எந்த விதமான பிரச்சனைகளை ஈடுபடுத்தக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 19 நிபந்தனைகள் உள்ளிட்டவை எல்லாம் சேர்த்துதான் அந்த இது குறிக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த எந்த விதமான
விதமான நிபந்தனைகளுமே தற்போது வரை கடைபிடிக்கப்படலை. ஆயிரக்கணக்கான இருசக்கர வாகனங்கள்ல நம்ம இவங்க வர்றதும், அதாவது அந்த தொண்டர்கள் வர்றதை நம்ம கண்கூடாக பார்க்க முடியுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதாவது கிட்டத்தட்ட அந்த விமானத்திலிருந்து அவர் இறங்கி கிட்டத்தட்ட ஒரு 3/4 மணி நேரம் தாண்டிய ஒரு சூழ்நிலை, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். இந்த 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அவரோட வாகனமானது தற்போது வரை நகர்ந்திருக்கு. அதாவது ஊர்ந்து செல்லக்கூடிய நிலையை விட ரொம்ப ஒரு அந்த நிலைக்கும் கீழே தான் போயிட்டு இருக்குதுங்கிற சூழ்நிலையில இருபுறமும் கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான வாகனங்கள்ல, இருசக்கர வாகனம் மற்றும் 4 சக்கர வாகனங்கள்ல அந்த தாவைக்கா கொடி அசைச்சவாறு அந்த கட்சியோட நிர்வாகிகள், அதே மாதிரி அந்த கட்சியோட உறுப்பினர்கள் போயிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பிட்ட காலகட்டமாக 10:35 மணிக்கு தான் துவங்கிடணும், 11:10க்கு தான் முடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில மரக்கடை பகுதிகளில் ஏற்கனவே ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் புடைசூழ புடைசூழ காத்திருக்கிறாங்க. அவர் என்ன பேச போறாரு, அது அரசியல மேம்போக்கு, அதாவது தாவைக்காவை பொறுத்த மட்டும் மேம்போக்காக தான் அரசியலை பேசிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் ஆழமா இறங்கி பேசல அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு குற்றச்சாட்டுகள் அவரை நோக்கி முன்வைக்கப்பட்ட நிலையில அவரும் அதை மெய்ப்பிக்க வகையில கடந்த 2 பொதுக்கூட்டங்களையும் பேசியிருந்தாரு. இன்னைக்கு நடக்கக்கூடிய பரப்புரையில திமுகவோட முக்கிய அமைச்சரான நேரு அப்படிங்கிற ஒரு தொகுதியில தான் தற்போது தெரியும். அதாவது அவரோட முக்கியமான பகுதி திருச்சி மண்டலம். அந்த மண்டலத்துல தன்னோட முதல் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற அவரு தொடர்ச்சியா ஆளுங்கட்சியை விமர்சிப்பாரா அல்லது இவரோட பிரச்சனைகள், அதாவது மக்கள் கருத்து குறித்து பேசுவாரா அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலை ஒரு பரபரப்பு காணப்பட்டு இருக்குது. அதாவது தொடர்ச்சியாக திருச்சி மரக்கடையில அவர் பேசக்கூடிய பேச்சுக்கு கேட்க குவிந்துள்ள தொண்டர்கள் அவர் என்ன பேச போறாரு அப்படிங்கிறத ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு மேட்டரா கவனிச்சுட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி நிறைய குழந்தைகள் அந்த இடத்துக்கு கொண்டு வரப்பட்டதோட இல்லாம மகளிர் பெண்கள் அதிக அளவுல இருக்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான வாகனங்கள் புடைசூழ வந்துட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலையில தொடர்ச்சியா இதன் பிறகு அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ள அவர் பேசல அப்படின்னா அதற்கு உண்டான நேரமானது நீட்டிக்கப்படுமா அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை தான் தற்போது வரை காணப்பட்டு இருக்குது. நீட்டிக்கப்படுமா அல்லது அதை நிவர்த்தப்படுமா அப்படிங்கிறது இனிமே தெரிய வரும். இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய பகுதிகளிலேயே அவர் பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறாரு. அந்த பிரச்சாரத்துக்கு, அதாவது தற்போது நடைபெறக்கூடிய இடத்துக்கே அந்த பிரச்சாரத்துக்கே அவர் வாகனமானது ஒரு ஊர்ல செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இருந்துட்டு இருக்கு. 23 நிபந்தனைகள் மொத்தம் பாத்தீங்கன்னா 19 நிபந்தனைகள் மிக கடுமையான ஒரு நிபந்தனைகள். அதே மாதிரி மொத்தம் 25 நிமிடங்கள் மட்டுமே அவர் பேசணும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்த நிலையில அவருக்கு மொத்தம் 23 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருந்தது. அதுலயுமே ரொம்ப சிரமப்பட்ட ஒரு நிகழ்வு தான் தற்போது வரை நடந்துட்டு இருக்கு. இதனை தொடர்ந்து பாத்தீங்கன்னா பெரம்பலூர், அரியலூர் உள்ளிட்ட பகுதிகளில் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறாரு. அவரோட பிரச்சார வாகனமானது மிகவும் ஒரு சிரமப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் தற்போது வரை நகர்ந்துட்டு இருக்குது. இந்த கூட்டத்தை பொறுத்த மட்டும் பாத்தீங்கன்னா இந்த கூட்டத்துல என்ன பேச போறாரு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதற்கு அடுத்த கட்டமா இவரோட அரசியல் நகர்வுகள் என்ன மாதிரி இருக்குது, அதே மாதிரி இதுக்கு அடுத்த கட்டமா இவரோட பேச்சு எப்படி இருக்கும். அதாவது முதல்ல சொன்ன மாதிரி பெரிய அளவுல ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகளை விமர்சிக்க மாட்டார். அதாவது மேம்போக்கான அரசியலை கொண்டு போவதை தவிர ஒரு கட்சியை குறிப்பிட்டு அதனோட தாக்கங்கள் என்ன, அதாவது அதிமுக ஆகட்டும் திமுக ஆகட்டும் இதை எல்லாத்தையுமே மேம்போக்காக கிண்டல் பண்ணிட்டு இருந்தவர் கட்சியோட ஆழமான சிந்தனைகளை, அதாவது தன்னோட தாவிகாவோட இனியும் கட்சி கொள்கைகளை அறிவிப்பாரா அப்படின்னு சொல்லிதான் எதிர்பார்க்கப்பட்டு இருக்குது. ஏற்கனவே இவர் விஜய் கட்சி பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாரே தவிர கட்சியோட ஒரு ஆழமான ஒரு இன்டெப்தா போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல்வேறு தரப்புல அரசியல் கட்சிகள் ஆதியோன் திருவள்ளுவருடைய வழியில துவங்கப்பட்டு, அதாவது பரப்புரைக்கு அந்த இடத்துக்கு சூழப்பட்டு அதன் அடிப்படையில தற்போது வாகனங்கள் ஊர்ந்து சென்றுட்டு இருக்குது. இதே நிலையில அவர் போய் சேரணும் அப்படின்னா குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா அந்த பகுதிக்கு போய் சேர்றதுக்கு பழைய மதுரைச்சாலை வழியாகவே அவங்க போனாலும் இப்ப டிவிஎஸ் டோல்கேட் தாண்டி இருக்கிறாங்க. டோல்கேட் தாண்டி ஒரு 5 நிமிடம் ஆச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 முதல் 4 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இதே மாதிரி இதே வேகத்துல போனா கிட்டத்தட்ட அவர் சம்பவ இடத்தை அடையிறதுக்கே மணி 11:50 மணி வரை ஆயிடும். போலீசார் குறிப்பிட்டிருந்த நேரம் பாத்தீங்கன்னா 10:35 தொடங்கி 11:10 முடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிட்டிருந்த நிலையில கிட்டத்தட்ட அவர் அந்த நேரத்துக்குள்ளே அங்க போய் சேருவாரா அப்படிங்கிறது தற்போது வரை சந்தேகமா தான் இருந்துட்டு இருக்குதுங்க.